ஆதார் கார்டை பற்றி தான் சொல்ல வந்திருக்கேன். ஆதார் கார்டு ரொம்ப முக்கியங்க. 10 வருஷம் ஆயிட்டுனா ஆதார் கார்டு புதுசாக வந்து புதுப்பிக்கணும். அதை வந்துட்டு நீங்கள் ஆதார் கார்டு மெயினாக வந்து நமக்கு எல்லாத்துக்குமே அதை தான் கேட்குறாங்க. அதனால் சில பேருக்கு தெரிஞ்சிருக்கும், பல பேருக்கு தெரிஞ்சிருக்காது. அதனால் நான் வந்து இதை ஆதார் கார்டை பற்றி தான் சொல்ல வந்திருக்கேன். இங்கே பாருங்கள், ஆன்லைனில் போய் ஆதார் கார்டை புதுப்பிச்சிருங்க. அதுக்கு ஒன்றும் தேவையில்லை. ரேஷன் கார்டும் ஆதாரும் எடுத்துகிட்டு போனால் போதும். உங்கள் ஃபோன் நம்பரு அதெல்லாம் வந்து கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறதுக்கு தான் அதை வந்து ஆதார் வந்து புதுப்பிக்கிறாங்க. அட்ரஸ்லாம் மாறி இருக்கும், ஒவ்வொருத்தருங்களுக்கு ஃபோன் நம்பர் மாறி இருக்கும். அந்த மாதிரி அதுக்காக தான் செக் பண்ணுறதுக்கு தான் இந்த மாதிரிலாம் புதுசாக இது பண்ணுறாங்க. ஆதார் கார்டு வந்து பேங்க்குக்கு போனீங்கன்னா அப்புறம் செல்லாமல் போயிடும். அது வந்து இந்த செப்டம்பர் மாதத்துக்குள்ளே முடியுது. நீங்கள் இப்போ வந்து சீக்கிரமாக போய் நீங்கள் வந்து ஆதார் கார்டை அப்ளை பண்ணிடுங்க. அது புதுசாலாம் தரமாட்டாங்க, பழைய ஆதார் கார்டு தான். அதை வந்து நம்பர்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு இது பண்ணிவிட்டு கொடுப்பாங்க. அவ்வளோதான், ஒரு சீட்டு தான் கொடுப்பாங்க. நீங்கள் கம்ப்யூட்ரு அந்த மாதிரிலாம் நீங்கள் வீட்டிலேயே சிஸ்டம்லாம் வச்சுருந்தீங்கன்னா வீட்டிலேயே வந்துட்டு நீங்களே வந்து இலவசமாக நீங்களே செஞ்சுக்கலாம். அதுக்கு வந்து ஒரு ஆப் இருக்குது. அதை ஓப்பன் பண்ணி ஃபோன் நம்பர்லாம் போட்டு ஆதார் நம்பர்லாம் ஏற்றுனா போதும். அது UIDAI அப்படின்னு ஒரு இது ஆப் இருக்குது. அந்த ஆப்பை வந்து ஓப்பன் பண்ணி நீங்களே செஞ்சுக்கலாம். அது பாக்கி வெளியிலலாம் போய் நீங்கள் 50 ரூபா கொடுத்து ஆன்லைன் மூலியமாக நீங்கள் பதிவு பண்ணுங்கள். இங்கே பாருங்கள், ஆதார் கார்டு ரொம்ப முக்கியம். அதனால் இதை வந்து உங்களுக்கு சொல்லணும்னு நான் வந்து தோணுச்சு. அதனால் சொல்கிறேன். நானே வந்து நாளைக்கு தான் போகிறேன். நீங்கள் உடனே நாளைக்கு போங்க. ஓகே, பாய், டாட்டா.